ஆகியவற்றை பேண வேண்டும். அனைவருக்குமான சமமான பலன் தேவை. ரிங்கேட் 99 சென்ட், ரான் 95 பெட்ரோல் மலேசியர்களுக்கு மட்டுமே, அயல் நாட்டவருக்கு இல்லை. வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. மக்கள் உரிமையும் நலனையும் நாட்டின் மேம்பாடு புறந்தள்ளக்கூடாது. அது நியாயமாகவும் நடுநிலைமையுடனும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். குறைந்த வருவாய் ஈட்டும் தரப்பினருக்கு பாராமுகம் காட்டி பொருளாதார மேம்பாடு நுண்ணோக்கப்படாது என பிரதமர் நினைவுறுத்தினார். அனைத்து தரப்புக்கான சரி நிகர் பலனை அது கொணர வேண்டும். கிடங்குகள், தொழில்துறை, தொழில்நுட்பம், பொருளாதார வளாகம் முதலியவை கட்டமைக்கப்படுகின்றன. அதேவேளை மக்கள் நலன் நசுக்கப்படுவதை பலர் அறிவதில்லை. அஃது உண்மையான மேம்பாடாகாது என அவர் கருத்துரைத்தார். ஜோஹோ முவா தஞ்சோங் எமா சதுக்கத்தில் 2025 தேசிய மாத ஜலூர் கமிலாங் பறக்கவிடும் கொண்டாட்ட தொடக்க விழாவில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். வறுமையில் வாடும் ஜோஹோ முவா மக்களுக்கு பிரதமர் 1 கோடி ரிங்கேட் உடனடி ஒதுக்கீட்டை அறிவித்தார். அவர்களின் சுமையை குறைக்க உதவும் மேம்பாட்டு திட்டங்களை ஒருங்கிணைக்க அந்த நிதி துணை புரியும். அதேவேளை உண்மையான சுதந்திர போராட்ட உணர்வு கனலாய் பற்றி எரியவும் வழிவகுக்கும் என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். முவா மக்களின் தேசப்பற்றை தம்மால் நன்கு உணர முடிவதாக கூறிய பிரதமர் உடனடியாக அவர்களின் சுமையை போக்க 1 கோடி ரிங்கேட்டை அறிவித்தார். குறிப்பாக தேவைப்படும் B40 தரப்பினருக்கு அந்த உதவித்தொகை கை கொடுக்கும். அந்த நிதி இன்னும் ஓரிரு வாரங்களில் பகிர்ந்தளிக்கப்படும் என்றார் அவர். அதே சமயம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு உதவிக்கரம் நீட்டும் திட்டங்களை ஒருங்கிணைக்கவும் துரிதப்படுத்துமாறு மாவட்ட அதிகாரியையும் ICU செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவையும் பிரதமர் பணித்தார். உதவித்தொகை வழங்கப்பட்ட 1 ரிங்கேட் 99 சென்ட், ரான் 95 பெட்ரோல் விலை மலேசியர்களுக்கு மட்டுமே, வெளிநாட்டவர்களுக்கு நடப்பு சந்தை விலை விதிக்கப்படும் என பிரதமர் திடமாக தெளிவுபடுத்தினார். அந்த சிறப்பு சலுகை மலேசியர்களுக்கு மட்டுமே, வெளிநாட்டவர்கள் அதனை அனுபவிக்க இயலாது. ரான் 95 பெட்ரோல் விலை மலேசிய குடிமக்களுக்கு லிட்டர் 1 ரிங்கேட் 99 சென்ட் விதிக்கப்படும் வேளை சிங்கப்பூர் உள்ளிட்ட அயல் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் சுற்றுப்பயணிகளும் லிட்டர் 2 ரிங்கேட் 50 சென்ட் அல்லது 2 ரிங்கேட் 60 சென்ட் செலுத்த வேண்டும். அதுவே நடப்பில் உள்ள சந்தை விலை. சமூக நீதியை முன்னிறுத்தும் மடானி அரசின் கொள்கைக்கு ஏற்ப பெட்ரோல் உதவித்தொகையை மலேசியர்கள் மட்டுமே அனுபவிப்பதை அஃது உறுதிப்படுத்தும் என நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மலேசியர்களே, ஓர் இல்லம் ஒரு ஜலூர் கமிலாங் இயக்கத்திற்கு ஒருமித்த ஆதரவை வழங்குவீர். தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு தேசப்பற்றையும் ஒற்றுமையும் உய்விக்கும் வகையில் இத்திருநாட்டிற்காக அந்த உன்னத செயலை மேற்கொள்ளுமாறு நாட்டு மக்களை டத்தோ ஃபாமி ஃபடேல் வலியுறுத்தினார். இல்லங்களில் மட்டுமன்று, வாகனங்கள், அலுவலகங்கள், பள்ளிகள், தத்தம் வணிக வளாகங்கள் ஆகியவற்றில் தேசிய கொடியை பெருமையுடன் பறக்கவிட குடிமக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். வாருங்கள், ஒன்றாக இணைந்து ஜலூர் கமிலாங்கை பறக்கவிடுவோம். தேசப்பற்றை உய்விக்கும் வண்ணம் ஓர் இல்லம் ஒரு ஜலூர் கமிலாங் இயக்கத்திற்கு சுதந்திர உணர்வுடன் ஏகமனதாக ஆதரவு அளிப்போம் என டத்தோ ஃபாமி நாட்டு மக்கள் யாவருக்கும் அழைப்பு விடுத்தார். இதனிடையே மூவாரில் தொடக்கி வைக்கப்பட்ட இவ்வாண்டுக்கான தேசிய மாத கொண்டாட்டம் மற்றும் ஜலூர் கமிலாங்கை பறக்கவிடுவோம் இயக்கம் வெறும் வெற்று அடையாளம் அன்று, மாறாக நாட்டின் அனைத்து மூலை முடுக்குகளிலும் சீறி பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் தேசபக்தி மீதான உணர்வை பிரதிபலிக்கும் அடையாளமாக விளங்குகிறது. தேசிய நாள் கொண்டாட்டம் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கும் நிகழ்வாக மட்டும் அமையவில்லை. கனலாய் பற்றி எரிந்த மக்களின் சுதந்திர தாகத்தை போக்கி இருட்டில்
வாழ்ந்த அன்றைய சமூகத்தின் விடிவெள்ளியாய் மலர்ந்தது 1957 ஆகஸ்ட் 31 நள்ளிரவு. அதனை பொறுப்புடன் கட்டிக்காப்பது நமது கடமை. அந்த இயக்கத்தை தொடக்கி வைக்க இம்முறை முஆ தேர்வு செய்யப்பட்டதற்கு அதன் எழிலும் பாரம்பரியமும் மட்டும் காரணமல்ல. மாறாக 1511 போர்த்துகீசிய ஆட்சி காலம் தொட்டு பெந்தாயான் அரணை அமைத்தது சுதந்திரம் பெற போராடிய அதன் வரலாற்று சுவடுகள் தனித்துவம் பெற்று விளங்குவதை டத்துஃபாமி சுட்டினார். முஆ தஞ்சோங் எம்மா சதுக்கத்தில் இன்று காலை 11 மணிக்கு தேசிய மாத கொண்டாட்டம் மற்றும் ஜலோர் கமிலாங்கை பறக்க விடுவோம் இயக்கத்தின் உலாவில் 150க்கும் மேற்பட்ட தரை மற்றும் கடற்படை கனரக வாகனங்கள் பங்கேற்றன. அதனை பிரதமர் தொடக்கி வைத்தார். வாடகை உந்து ஓட்டுநருக்கு அடிப்படை மொழி பயிற்சியும் வாகனம் ஓட்டும் நெறி பயிற்சியும் வழங்கப்படும். 2026 மலேசிய சுற்றுலா ஆண்டுக்கான ஆயத்தமாக அஃது அமையும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். நாட்டின் சிறு தூதுவராக அயல் நாட்டவருக்கு வாடகை உந்து ஓட்டுநர் இருப்பதை உறுதி செய்ய அந்த பயிற்சிகள் இன்றியமையாதது என அமைச்சர் கருத்துரைத்தார். அவர்களுக்கான சொக்சோ சந்தாவை முழுமையாக அரசு ஏற்கிறது. நிதி அமைச்சு, போக்குவரத்து அமைச்சு ஆகியவற்றின் ஒதுக்கீட்டின் வழி பொது போக்குவரத்து துறையில் அவர்களின் பங்கை அங்கீகரிக்கும் வகையில் அஃது அமைகிறது. பொது போக்குவரத்து மறுமலர்ச்சி இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்புடைய நிறுவனங்களின் அணுக்க ஒத்துழைப்பு வழி அது வெற்றியை எய்தும் என்பதையும் இதனூடே லோக் நினைவுறுத்தினார். தலைநகரில் நேற்று எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்த பேரணியில் இனம், சமயம், ஆட்சியாளர் 3-6 தொடர்பிலான விவகாரங்கள் எழவில்லை. அது குறித்து புகார் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த பேரணியின் போது மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் மனநிறைவு தெரிவித்தார். போலீஸ் படையினரும் அதிகாரிகளும் கடமையை பொறுப்புடன் நிறைவேற்றினர். அது மக்களின் கருத்து உரிமையை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை எடுத்து உணர்த்துவதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் பேரணிக்கு சிறார்கள் கொண்டுவரப்பட்டதை அவர் கண்டித்தார். அது 2012 அமைதி பேரணி சட்டத்திற்கு புறம்பானது என டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். 62 லட்சம் ரிங்கிட் 28 சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் விரைவு பேருந்து நிறுவனங்களிடமிருந்து சாலை போக்குவரத்து துறை வசூலித்த தண்டத் தொகையின் மதிப்பு ஜேபிஜே இயக்குநர் டத்து எடி ஃபட்லி ரம்லி அதனை தெரிவித்தார். அந்த தண்டத் தொகை 34,371 தண்ட அறிவிக்கைகளை உட்படுத்தியுள்ளது. வழங்கப்பட்ட 2 வார கெடுவுக்குள் தொடர்புடைய நிறுவனங்கள் அதனை செலுத்தியுள்ளன. இனி சம்மான்கள் குறித்த அண்மைய தரவுகளை ஜேபிஜே வெளியிடும். அதனை எவ்வாறு விரைவாக செலுத்தலாம் என்பதும் நுண்ணோக்கப்படும். சம்மான்களை செலுத்தாத நிறுவனங்கள் கருப்பு பட்டியலிடப்படுவது உறுதி என டத்து எடி ஃபட்லி ரம்லி எச்சரித்தார். இசை உணர்வுகளின் உயிர் மொழி. மொழிகள் மாறினாலும் இசையின் உணர்வுகள் ஒரே வகையாக நம் உள்ளங்களை தொடும் ஆற்றல் வாய்ந்தது. தனித்துவமிக்க பாரம்பரிய இசையை இளைஞர்களுக்கு கற்று படைப்புகளை அரங்கேற்றும் வாய்ப்பும் அவர்களுக்கு இப்போது பரவலாக கிட்டுகிறது. வீணை யாழை அடுத்து தமிழர் பெருமை சாற்றும் தொன்மை நரம்பு கருவி. ராவணன் மீட்டிய வீணை இசைக்கு ஈசனே மயங்கினார் என பகர்கின்றன தொன்ம கதைகள். அவ்வாறான வீணையின் பாரம்பரிய மகிமையோடு குரல், துத்தம், கைக்கிளை, உழை, கிளி, விளரி, தாரம் எனும் 7 இசை அடங்கிய சங்கீதத்தையும் மேலோங்கச் செய்யும் பொருட்டு வல்வினா மியூசிக் அகாடமி தேவி வந்தனம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த இசை விழாவில் அதில் பயிலும் மாணவர்கள் பண்பாட்டு விருந்தை நிகழ்ச்சிக்கு வருகையளித்த இசை விரும்பிகளுக்கு அளித்தனர். அந்த நிகழ்ச்சி இளைய தலைமுறையினரிடம் ஊக்கத்தை வளர்க்கும் நோக்கத்தை மட்டும் கொண்டிருக்கவில்லை. மாறாக வீணை வாசிக்கும் போது அவரின் மனத்தையும் உடலையும் ஆன்மாவையும் ஒருநிலைப்படுத்த இயலும் என வல்வினா மியூசிக் அகாடமியின் ஆசிரியர் தெரிவித்தார். கடந்த 22 ஆண்டுகளா வல்வினா மியூசிக் அகாடமி வகுப்பின் நடத்தி கொண்டு வருகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக அந்த ஷோ நான் பண்ணுறது பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸ் கிட்ட ஆக்சுவலி காட்டுறதுக்கு அவங்க கிளாஸுக்கு வராங்க, என்ன படிக்கிறாங்க கிளாஸில். ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து 2 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கற்றுக்கிட்டு இப்போ பாட போகிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் அவங்க கிளாஸுக்கு வராங்க, என்ன கற்றுக்குறாங்க, ஸோ அவங்களோட கேப்பபிலிட்டி. வீணை இசைக்கு மீண்டும் பலம் சேர்க்கும் ஒரு சிறந்த முயற்சியாக இந்த நிகழ்ச்சி விளங்குகிறது. அவ்வகையில் ஆன்மீகம் நிறைந்த இந்த இசை கருவிகளின் வாயிலாக கலையும் கட்டுப்பாடும் நிறைந்த முழுமையான பயிற்சியை பெறுவதாக மாணவர்களில் சிலர் தெரிவித்தனர். இப்பொழுது ஒரு 3.5 ஆண்டு காலமாக ஸ்ரீமதி வெலரி என்னுடைய குரு அவர்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 3 குழந்தைகளும் அந்த இசை பயணத்தை இன்னும் இசையில் துறைகளில் ஈடுபட்டு அவர்களும் இந்த துறையில் இன்னும் சாதிக்கணும்னு சொல்லி என்னுடன் சேர்ந்து கூட்டிக் கொண்டு செல்கிறேன். சங்கீதம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும், நல்ல சிந்தனைகள் கொடுக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து நான் நிறைய கோவிலெல்லாம் பார்த்துருக்கேன். டீச்சரோட ப்ரோக்ராம் தான் நடக்குது. ஸோ அதனால எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, நான் இந்த மாதிரி பாட்டு பாடணும், வீணை வாசிக்கணும்னு. டீச்சர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நமக்கு ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. இதனால எனக்கு கிடைச்ச ஒரு நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் என்னோடய படிப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் என்னோடய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்குது. முதல்ல அம்மா அப்பா வந்துட்டு ஒரு சிங்கிள் சைல்டாக இருந்தனால லெஜர் ஆக்டிவிட்டீஸ், ஹாபி, ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் அனுப்பியிருந்தாங்க. பட் தென் வந்து பழக இதில் இன்னும் நிறைய நம்ம சாதிக்கணும் அப்படின்னு இப்போ 13 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய கோல் வந்துட்டு சங்கீதம் அண்ட் வீணையில் வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணோன்னு. சங்கீதம் அண்ட் வீணை வரனால என்னோடய டிசிப்ளின் என்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் டிசிப்ளின் ஆகியிருக்கேன் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறனாலையும் கிளாஸ்க்கு வரனாலையும். எங்கள் அம்மா, தாத்தா, மாமாலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நான் வந்துட்டு தாளம், ராகம், ஸ்ருதிலாம், ஸ்வரங்கள்லாம் எப்படி பாடுறதுன்னு இந்த சங்கீத கிளாஸ்க்கு வந்துட்டு நான் இங்கே கற்றுக்கிட்டேன். நான் தேவார போட்டிக்கும் தேவாரம் பாடி பரிசுகள்லாம் பெற்றிருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் சங்கீதம் பாடும்போது டீச்சர் வந்து வீணையோடு அதை வாசிப்பாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நானும் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. இப்போலாம் வந்துட்டு நான் காலேஜ்லலாம் வாசிக்கும் போது ஏன்னாச்சும் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் நடந்தால் அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் யூனி போகிறேன், இதெல்லாம் போய் என்னோட வீணையோட டேலண்ட்டை காட்டுவேன். வீணை இசையின் வளப்பத்தையும் அதன் எதிர்கால பராமரிப்பையும் வலியுறுத்தும் இந்த நிகழ்ச்சி பண்பாடு பாரம்பரியத்தின் விழித்துணையாக திகழ்கிறது. அதோடு இது போன்ற மேடை படைப்பு மாணவர்களுக்கு சிறந்த பட்டறிவை மட்டும் வழங்காது, அவர்கள் மென்மேலும் இசைத்துறையில் கால் பதிக்க ஒரு ஊக்கியாகவும் விளங்குகிறது. புவியின் அனைத்து உயிர்களுக்கும் வாழ்நாள் வரை உடன் பயணம் செய்யும் ஒரே உறவு நட்பு. அந்த சிறந்த பந்தத்தை கருவாக கொண்டு இயக்குனர் டேவிட் பெர்லாவின் கைவண்ணத்தில் உருவாகியிருக்கிறது இரட்டை சக்கரம் எனும் குறும்படம். நேற்றிரவு நடைபெற்ற அதன் சிறப்பு திரையீட்டு விழாவில் உள்நாட்டு ஊடகத்தினரும் கலைத்துறையினரும் கலந்து கொண்டனர். காதல், நட்பு, சுவாரஸ்யம் என பல கூறுகளை கொண்டு அந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ரசிகர்களின் உள்ளங்களை கவரும் குறும்படமாக அது தடம் பதிக்கும் என இயக்குனரும் அதன் நாயகனும் நம்பிக்கை தெரிவித்தனர். இது மக்களுக்காண்டி செஞ்ச ஒரு படம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு தான் இது செஞ்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் அவங்களுக்கானது, அவங்க என்ஜாய் பண்ணலாம், நிறைய கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்கள மத்தியில் இருக்கிற சில கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்க. பேசிக்கலி என்னென்னா நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அது உள்ளுக்கு திருப்பி நிறைய விஷயம் ஒர்க் பண்ணி டெக்னிக்கலாக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் என்னென்ன எடிட் பண்ணலாம், கலர் கரெக்ஷன்லேருந்து, மியூசிக் சைட்லேருந்து, சவுண்ட் டிசைன்லேருந்து எல்லாமே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ணி எஃபர்ட் போட்டு
எந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கலான்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இது வந்துட்டு ஒரு 5 வருஷமாக இதுக்கு ஒரு போராட்டமே சொல்லலாம். நிறைய உழைப்பு போட்டு இது பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் தாண்டி இப்போ வந்துட்டு படம் வெளியாக போகுதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 ஆகஸ்ட் வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து த ரைசிங் லெஜெண்ட்ஸ் யூடியூப் சேனலில் வந்து வரப்போகுது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுக்க ஒரு மலேசியனைஸ்டாக செஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம். மலேசியா மக்களுக்கு பார்த்தாங்கன்னா அவங்களால ரிலேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை நோக்கி செஞ்ச ஒரு கதை தான் இது. பல சவால்களுக்கு மத்தியில் உருவான இரட்டை சக்கரம் குறும்படம் விரைவில் யூடியூப் பக்கத்தில் வரவிருப்பது குறித்து கலைஞர்கள் மனநிறைவு தெரிவித்தனர். மாறுபட்ட கதை அம்சத்தை கொண்டிருக்கும் இந்த குறும்படம் பல்வேறு திருப்பங்களையும் உள்ளடக்கியிருக்கிறது.就感觉你的声音很像 Lady Gaga， 有没有？情绪就让我有惊讶。这18岁，我觉得李佩玲有点要担心。接着下来，我们就要公布谁是晋级的导师。请问导师们准备好了吗？ Semarakkan perpaduan dan keharmonian masyarakat Madani. Ayo beramai-ramai memeriahkan sambutan Minggu Perpaduan di seluruh negara. Eksplorasi tradisi, budaya dan nikmati cita rasa unik dengan menyertai pelbagai acara menarik. Kita raikan perpaduan dalam kepelbagaian demi memupuk semangat muhibah. Sama-sama kita. தாய்லாந்து கம்போடிய எல்லை மோதல் 4ஆம் நாளாக தொடர்கிறது. இரு நாடுகளும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க இசைந்துள்ள நிலையில் தாக்குதல்கள் அங்கு தொடுக்கப்படுவதாக ஊடக வட்டாரம் தகவல் அளித்தது. தாய்லாந்து கம்போடிய எல்லையில் அரங்கேறும் மோதலில் இதுகாறு 33 பேர் மாண்டனர். 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடிழந்து வேறு புலத்திற்கு பெயரும் அவலத்திற்கு தள்ளப்பட்டனர். முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையீட்டின் அடிப்படையில் இரு நாடுகளும் போரை நிறுத்த இணங்கின. ஆயினும் தாக்குதல்கள் அங்கு தொடர்கின்றன. பிரசாத் பிரியா விஹார், பிரசாத் தாம்வென்தோம் ஆகிய இரு பழமையான இந்து கோவில்கள் அருகில் தாக்குதல் வலுக்கின்றன. எரிகணை தாக்குதல்களை இரு நாடுகளும் எல்லைகளில் தொடுத்து வருகின்றன. காசா முனையில் வான்வழி உணவுப் பொருட்களை இறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆயினும் அங்கு பல மாதங்களாக நிலவும் கடுமையான உணவு தட்டுப்பாட்டுக்கு அது தீர்வாகாது என ஐநா அச்சம் தெரிவித்துள்ளது. காசாவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை சக்கர சுழற்சிக்கு பெரு மறுட்டலாக உணவு தட்டுப்பாடு உருக்கொண்டுள்ளது. ஆகவே வான்வழி அங்கு உணவுப் பொருட்களை கொண்டு சென்று நேரடியாக மக்கள் பெறும் வகையிலான முனைப்பை மேற்கொள்வது அத்துணை பலனளிக்காது. மாறாக தடைகள் அகற்றப்பெற்று மக்களுக்கான உதவிகள் சீராக கொண்டு செல்லப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா உதவி வேலை நிறுவன தலைவர் பிலிப் லாசாரினி அறிவுறுத்தியுள்ளார். 第一個可以令到我有少少想喊嘅感覺。就感覺你的聲音很像 Lady Gaga， 有沒有？情緒就讓我有驚訝。這18歲，我覺得李佩玲有點要擔心。接着下來，我們就要公布誰是晉級的導師。請問導師們準備好了嗎？ Semarakkan perpaduan dan keharmonian masyarakat Madani. Ayo beramai-ramai memeriahkan sambutan Minggu Perpaduan di seluruh negara. Eksplorasi tradisi, budaya dan nikmati cita rasa unik dengan menyertai pelbagai acara menarik. Kita raikan perpaduan dalam kepelbagaian demi memupuk semangat muhibah. Sama-sama kita.
மாமரம் கொண்டு தமிழர் தன்னாட்சி புரியவும் தம்மை காக்கவும் ஊற்ற துணையாக நின்றவை போர்க்கலைகள். அந்த கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலை சிலம்பம் தமிழரின் வீர வரலாற்றின் ஓர் அடையாளம். பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்களிடையே இக்கலை பற்றிய புரிதலை அதிகரிக்க போட்டிகள் பல நாடு நெடுக நடத்தப்படுகின்றன. சிலம்பம், வர்மம், அடிமுறை, மற்போர், குத்துவரிசை என பல்வகை தற்காப்பு கலைகள் தமிழர் மரபில் உள்ள. குரு வணக்கம் தொடங்கி சான்கம்பு, செடிக்குச்சி, வாள், கேடயம், வேல், சுருள்கத்தி, கோடரி, மடு எனும் மான்கொம்பு, சான்றோர் பயிற்சி, உள்ளடி, நுணுக்கக்கலை, குறவஞ்சி, கள்ளப்பத்து, துடுக்காண்டம், மரக்காண்டம், அலங்கார சிலம்பம் என அதன் பிரிவுகளும் அடவுகளும் விரியும். 18 சிலம்ப வகைகள் இப்போது உள்ளன. நம் வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுத்தரும் நுட்பமான கலையாக திகழும் சிலம்ப கலையில் இளம் தலைமுறையினரும் கைதேர்ந்தவர்களாக விளங்க வேண்டும். அதனை நோக்கமாக கொண்டு கோலலங்காட் சிலம்ப கழகம் டாக்டர் ஸ்ரீ எஸ் ஆறுமுகம் மகாகுரு கோப்பை சிலம்ப போட்டியை ஏற்பாடு செய்தது. அதில் பங்கேற்பாளர் 550 பேர் பங்கேற்றனர். இதில் பங்கேற்கும் பள்ளி மாணவர்களுக்கு புறப்பாட நடவடிக்கையில் விளையாட்டு பிரிவுக்கான புள்ளிகளை பெறுவர் என கோலலங்காட் சிலம்ப கழக தலைவர் ஸ்ரீதரன் ரங்கநாதன் குறிப்பிட்டார். இளைஞர்கள், குறிப்பாக இந்திய இளைஞர்கள் நிறைய விஷயத்தில் திசை திருப்பி போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு டிசிப்ளினாக கொண்டு வரணும். அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் எதிர்காலம் இருக்குது என்று சொல்லிட்டு இந்த நிகழ்வை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சிலம்பம் கற்றுக்கிறவங்க மாநில ரீதியாக, டிஸ்ட்ரிக்ட் ரீதியாக சுக்மா போட்டியிலையும் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. இது கோக்கரிக்குலம்ல அவங்க படிப்புக்கு மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதர சிலம்ப கழகங்களின் ஒத்துழைப்போடும் நல்லுள்ளங்களின் ஆதரவோடும் 2ஆம் முறையாக இந்த சிலம்ப போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள இன்றைய காலகட்டத்தில் சிறு வயது முதலே தற்காப்பு திறனை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழி மற்றும் பாரம்பரியத்தின் பெருமையை பறைசாற்றும் தமிழரின் வீரக்கலையை இளந்தளிர்கள் நேர்த்தியாக வெளிப்படுத்தியதை காண முடிந்தது. ஸ்லாங்கூர் கிள்ளான் KSL பேரங்காடியில் நடைபெற்ற அந்த போட்டி தனித்திறமை, சிலம்ப கண்காட்சி விளையாட்டு, வர்ண பட்டய விளையாட்டு என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. நான் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். 5 வருஷமா நான் சிலம்பம் பழகிறேன். தனித்திறமை போட்டியில் ஜெயிச்சு 2ஆவது வந்திருக்கேன். நான் பெருசாகி கருப்பல் எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நான் 3 ஆண்டுகளாக சிலம்பம் பயில்கிறேன். தனித்திறமையில் 2வது பரிசு வென்றேன். நிறைய கலைகளை கற்றேன். நேரத்தை சரியாக பயன்படுத்தினேன். ஒழுக்கத்தை மேம்படுத்தினேன். எனக்கு 12 வயது. நான் SJKT சுங்கை மகேஷ் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். 4வது முறையாக நான் இந்த போட்டிக்கு வந்துடுறேன். சிலம்பம் பழகிறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. ஏதாவது ஆபத்து அவசரங்கள் கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். நான் SJKT செஞ்சாரும் 3 பாராட்டி பெறுகிறேன். சிலம்பம் கட்டுறதுனால தைரியம், பலம், வேகம் கிடைக்கிறேன். இறையனாராம் சிவன் தோற்றுவித்து முருகப்பெருமானுக்கு அருள பெற்று அகத்திய பேராசான் சித்தர் பெருமானருக்கும் பின்னர் அந்த அருளாளர் மண் பதைக்கும் அருளிய அருங்கலை அக்தி என பழஞ்சுவடிகள் பகர்கின்றன. இத்தகைய போட்டிகள் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஊக்குவிப்பதோடு உடலிலும் மனத்திலும் பண்பாட்டிலும் அவர்களை வலிமையாக்குகின்றன. சதுரங்கம் 64 கட்டங்களை கொண்ட பலகையில் இருவர் மோதும் விளையாட்டு சிந்தனை திறனை வளர்க்கும் அந்த தந்திர விளையாட்டு போட்டியில் தமிழ் பள்ளி மாணவர்கள் சிறந்து விளங்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வகையில் தேசிய வகை மிட்லாண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் வாரிய நிர்வாகம் இவ்வாண்டிற்கான தேசிய சதுரங்க போட்டியை ஏற்பாடு செய்தது. 4வது முறையாக நடத்தப்படும் இந்த போட்டி இம்முறை மூளை இயக்கத்தை ஊக்குவிக்கும் சிந்தனை திறன் எனும் கருப்பொருளில் நடத்தப்பட்டது. நாடு முழுதும் உள்ள 110 தமிழ் பள்ளிகள், இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கர் 1326 பேர் அதில் கலந்து கொண்டனர். அவர்களுள் 200க்கும் மேற்பட்ட முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர்களும் அடங்குவர்.
உணர்வை புரிந்து கொண்டு அமைதியாக நுணுக்கமாக காய்களை நகர்த்தி வெற்றி பெறும் கலைதான் சதுரங்கம். அதனை சார்ந்த போட்டிகளின் மூலம் மாணவர்கள் ஆழமான சிந்தனை, முடிவெடுத்தல், சிக்கலான சூழ்நிலைகளை கையாள்வது போன்ற முக்கிய திறன்களை வளர்த்துக் கொள்கின்றனர். எனக்கு நான் சில கற்றுக்கிட்டேன். இதில் நான் டெய்லி ட்ரைனிங் பண்ணுவேன். அதில் எல்லாரும் சொல்லுவாங்க போட்டியில் ஜெயிக்கணும். அதேமாரி எனக்கும் இந்தமாரி ஆசை இருந்துச்சு. எனக்கும் இந்த செஸ் விளையாட ரொம்ப பிடிக்கனால நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் கிளாஸ்க்குலாம் போய். 7 சுற்றுகளாக நடைபெற்ற தேசிய அளவிலான சதுரங்க போட்டியில் 6 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தங்களின் ஒவ்வொரு நகர்விலும் அவர்கள் நேர்மை, நிதானம், நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். தமிழ் பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பேராக் லெவல், மஞ்சள் லெவல்லாம் போயிருக்கோம். எங்கள் சார் பேர் ஐயாத்திருக்கு மு கவியரசு. அவர் எங்களை நல்லா ட்ரைனிங் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட ட்ரைனிங் பண்ணோம். செஸ்ஸு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்வம் உண்டாக்க ஆரம்பிச்சிச்சு. அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இந்தமாரி மூவ் பண்ணுறாங்க, இந்தமாரி நிறைய போட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் 6ஆம் ஆண்டு படிக்கிறதுனால எங்களுக்கு கோக்கரிக்கலை மார்க்ஸ் கிடைக்கும். நாங்கள் ஸ்கூலில் நல்லா பேசுவோம், நல்லா விளாடுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிஹெச்எஸ்கே மார்க் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் நேஷ்னல் லெவலுக்குலாம் வந்தோன்னா வேறு மார்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஹை மார்க்ஸ் கிடச்சா நாங்கள் ஃபார்ம் 1 போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று மிட்லாண்ட்ஸ் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற அந்த போட்டியின் முதல் 3 இடங்களும் பேராக் மாநிலத்தைச் சேர்ந்த தமிழ் பள்ளிகள் வசமாகின. முதல் நிலை வெற்றியாளராக மகா கணேசா வித்யாசாலை தமிழ் பள்ளி வாகை சூடியது. 2ஆம் நிலையை அயர்தவார் தமிழ் பள்ளியும் 3ஆம் இடத்தை கத்தோயாங் தோட்ட தமிழ் பள்ளியும் தட்டிச் சென்றன. இத்தகைய சதுரங்க போட்டிகள் மாணவர்களின் சிந்தனை வளர்ச்சிக்கு ஓர் அடித்தளமாக அமைகிறது என்றால் அது மிகையில்லை. 2025 சீனா பொது பூப்பந்து பட்டத்தை வெல்லும் போராட்டத்தில் ஆரன்ஷா சூபுயிக் இணையர் தோல்வி கண்டனர். அந்த தேசிய வீரர்கள் இறுதி ஆட்டத்தில் இந்தோனேசியாவின் ஃபஜர் அல்ஃபியான், முகமது ஷோஹிபுல் ஃபிக்ரி இணையரிடம் வீழ்ந்தனர். நாட்டின் சிங்கங்கள் 15க்கு 21, 14க்கு 21 என நேரடி செட்களில் வெற்றியை பறிகொடுத்தனர். அவ்வாட்டம் சுமார் 50 நிமிடங்களுக்கு நீடித்தது. அதிர்ஷ்ட காற்று ஆரன் வூயிக் பக்கம் வீசாததால் அவர்கள் வெள்ளி பதக்கத்தை வென்றனர். அவர்கள் முன்னதாக இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ் ரான்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணையை 21க்கு 13, 21க்கு 17 எனும் நேரடி செட்களில் வீழ்த்தினர். இதனிடையே அதிர்ஷ்ட காற்று பெலிதான் தீனா இணையர் பக்கம் வீசவில்லை. அந்த தேசிய வீராங்கனைகள் அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் லியூ ஷெங்ஷு, தன்னிங் இணையரிடம் வீழ்ந்தனர். நாட்டின் தாரகைகள் சீன மங்கைகளிடம் 14க்கு 21, 17க்கு 21 என நேரடி செட்களில் வெற்றியை பறிகொடுத்தனர். அவ்வாட்டம் 38 நிமிடங்களுக்கு நீடித்தது. சீனா இணையினருடன் 5 ஆட்டங்களில் களமிறங்கியுள்ள பெலிதான் தீனா இதுவரை ஓர் ஆட்டத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். ஞானக்குரல். தற்புருட மாமுகமே ராரகை தன்மேலே நிற்பது பேரொளினில். புருவ மத்தியில் பார்வையை செலுத்தி மனத்தை அங்கே குவித்து நிறுத்தி தியானம் செய்யும் போது அங்கே நட்சத்திரம் போல மின்னும் பேரொளி தோன்றும். அதனுடன் கலந்திட வேண்டும் என ஆன்ம அறிவொளி பாதை காட்டுகிறார் அவ்வை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.